இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இப்போ நம்ம பேச போற ஒரு டாபிக் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும், இதுவும் பொழுதுபோக்கு விவகாரங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்னா நிறைய தியேட்டர்ஸ்ல போனாலும் சரி, இல்லை நிறைய ஷாப்பிங் மால்ஸ் போனாலும் சரி, பல கடைகள்லையும் சரி, இந்த குளிர்பானங்கள் விற்பனை, சோடா விற்பனைகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட ஒரு தியேட்டர்ல குளிர்பானங்கள் காலாவதியான குளிர்பானங்கள் இருக்கிறதா சொல்லி இங்க சென்னை ஆல்பர்ட் தேட்டர்ல வந்து அதை பறிமுதல் பண்ணிட்டு அந்த கேன்டீனுக்கான லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ஒரு ஆய்வு ஒன்று வந்திருக்கு. அமெரிக்காவில இருந்து மிச்சிகன் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ல வந்து ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆய்வுல சில அதிர்ச்சிகரமான தகவல்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இந்த சுகர் சேர்க்கப்பட்ட இந்த சோடாவும் சரி, குளிர்பானங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால வாழ்க்கையினுடைய மனித வாழ்க்கையில குறிப்பிட்ட சில மணி நேரங்களை மக்கள் இழப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு அந்த ஆய்வு சம்பந்தமா தான் நம்ம பேசப்போம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுணதான நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ சொல்ற இந்த கேன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த கேன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்தது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றது, அதுக்கு ஒரு கையில வச்சிட்டு இருந்தாக்கா அது கெத்து வேற, அது இமேஜ் வேறன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. விளம்பரங்களும் அதுக்கேத்த மாதிரி நிறைய வரவே இது என்ன அப்படின்றதெல்லாம் போய் இது இருந்தாதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதுதான் சொல்லணும். இப்ப நீ சொன்ன மாதிரி தான் வந்துட்டு அந்த சோடால இருக்கிற அவ்வளவு பிரச்சனைகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனா இப்போ நீ சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு மிச்சிகன்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்க. பட் 2021லயே வந்துட்டு இந்தியால பல முறை சொல்லியிருக்காங்க இது நம்ம டாக்டர்ஸுங்க நம்ம ரிசர்ச்சர்ஸுங்க எல்லாம். ஏன்னா அந்த கேன் கூட வந்துட்டு கழுவுறது கிடையாது. சோ அது மேல அந்த எலி போனா கொண்டா அந்தோட கிருமிகள் பாக்டீரியாக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த கேன்லயே இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அது வேற விதமா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷ் கேன்சர்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் இவங்க சொன்னது வந்துட்டு வேற விஷயமா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நீ சொல்ற அந்த யூனிவர்சிட்டியில என்ன வருது அப்படின்னா, ஒவ்வொரு சோடாவும் வந்துட்டு உங்களோட ஆயுட்காலத்துல இருந்து எவ்வளவு நேரத்தை திருட முடியும் அப்படின்னுட்டுன்னு ஒரு அதிர்ச்சியுற்ற ஒரு ஆய்வை வெளிப்படுத்தி இருக்காங்க. மிச்சிகன் பல்கலைக்கழகம் அந்த ஆய்வுல வந்துட்டு ஒரு கேன் சோடா அந்த சோடால வந்துட்டு உங்களோட ஆயுசுல வந்து 12 நிமிடங்கள் 12 மினிட்ஸ் வந்துட்டு குறைச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஒவ்வொரு கேனுக்கும் 12 மினிட்ஸ் வந்துட்டு நம்மளோட என்ன சொல்றது சாவை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும் அப்படின்றதுதான் சொல்ல வராங்க அவங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்ப பரவலா எல்லாராலும் வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு இந்த கேன் ஃபுட் அப்படின்றது, இந்த கேன் ட்ரிங்க்ஸ்ன்றது. இதுல வந்து இப்ப கேன் ட்ரிங்க்ஸுக்கு வந்துட்டு அதுக்கான கெமிக்கல்ஸ், அதுக்கான சர்க்கரை, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த மிச்சிகன் பல்கலைக்கழகம் ஆய்வுல வந்துட்டு வெளிப்படுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மில்லியன் கணக்கான அமெரிக்கர்கள் வந்துட்டு தினமும் வந்துட்டு இந்த கேன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. சோ இந்த வெளிப்பாடு எல்லாம் வந்துட்டு இந்த பிசிக்ஸ் சிப்பிங் அப்படின்றது சொல்றது அந்த மறைந்திருக்கும் ஆபத்துகள் குறித்து ஒரு எச்சரிக்கை மணியை தான் வந்துட்டு இந்த மிச்சிகன் இது யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. இது இப்போ என்னன்னா இந்த சிடிசி படி ஒரு அமெரிக்க பெரியவர்கள் வயசானவங்க அந்த கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ 63% பேர் சோடா அந்த ஸ்வீட் அண்ட் காஃபி இல்லைன்னா வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னுட்டுன்னு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தோன்னாக்கா 45% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு தினமும் ஒரு கேனை ஓபன் பண்றாங்க. ஏன்னா தட் ஹஸ் பிகம் அ ஹேபிட். அது தண்ணி குடிக்கிற மாதிரி அது ஒரு கேன் இருக்கணும்ன்ற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா அமெரிக்க உணவுல 5853 அந்த இது வந்துட்டு பொதுவான உணவுகளை உன்னிப்பா வந்துட்டு ஒரு பகுத்தாய்வு செஞ்சிருக்காங்க.
இந்த ஊட்டச்சத்து கலவை ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது அப்புறம் இந்த சுகாதார ஆராய்ச்சிகள அடிப்படையில வந்துட்டு ஒரு நீண்ட ஆயுள்ல அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னுட்டுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அவங்க கண்டுபிடிப்புகளை கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த நம்ம சோடா பத்தி நம்ம பேசினதுதான், ஒவ்வொரு நிலையான சோடா சிப்ஸும் வந்துட்டு 12 நிமிஷம் அந்த 12 மினிட்ஸ் ஆயுள வந்துட்டு நம்ம இழக்கிறோம். இன்னும் மோசமான செய்தி வந்துட்டு என்னன்னாக்கா, இந்த பீஃப் ஹாட் டாக், அப்புறம் இந்த கார்ன்டு பீஃப் டிஷ்ஷஸ் இதெல்லாம் சர்விங்கே வந்துட்டு 71 மினிட்ஸ் வந்துட்டு உங்களோட ஆயுள் குறையுது அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி ஆய்வு பண்ணவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, அந்த சோடா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 5853 டிஷ்ஷஸ் வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல எது இதெல்லாம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த நேரத்தை குறைக்கும், அவங்களுடைய ஆயுட்காலத்தை குறைக்கும் அப்படிங்கறது கணக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த பீஃப் ஹாட் டாக்ஸ் அப்படிங்கிறது 36 நிமிஷத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நேரத்தை குறைக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்வான அந்த நேரத்தை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மத்த அந்த கார்ன் பீஃப் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து 71 நிமிஷத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அவங்க சொல்றது என்னன்னா, சாண்ட்விச்சஸும் பீனட் பட்டர், அந்த ஜெல்லி சாண்ட்விச்சஸ் அண்ட் பீனட் பட்டர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை 33 நிமிடம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் அது 82 நிமிஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இந்த நேரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், இப்ப இந்த நட்ஸ் இதெல்லாம் கூட வந்துட்டு 26 போனஸ் மினிட்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஏன் ஒரு சின்ன இந்த வாழைப்பழத்தை கூட விட்டு வைக்கல, அவங்க வாழைப்பழம் கூட வந்துட்டு ஒரு 14 மினிட்ஸ் நம்மளோட ஆயுளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க அவங்க. சோ என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளி வந்துட்டு ஸ்வாப்பிங் ஒரு 10% ஆஃப் டெய்லி கலோரிஸை வந்துட்டு ஃப்ரம் ப்ராசஸ் மீட்ஸ் டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் லெஜுமெண்ட்ஸ் வந்துட்டு 48 மினிட்ஸ் ஆஃப் யுவர் லைஃபை வந்துட்டு ஆட் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும். பட் இன்க்ரீஸ் ஆகுமா இதெல்லாம் சாப்பிட்டா ஆயுள் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான விஷயமா இருக்கும்ன்றது தெரியல. பட் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஜிம் போறாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாடி மசில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய நட்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பட் அது அந்த ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு அவங்க பயன்படுத்துற அந்த நட்ஸும் ஃப்ரூட்ஸும் அவங்களுடைய ஆயுட்காலத்தையும் நீட்டிக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய இந்த KFC நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து ஃபாஸ்டா டெலிவரி பண்ணக்கூடிய, ஃபாஸ்டா ரெடி பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த ஒரு பீரியட்ல தான் நம்ம இருக்கோம். வெளியில எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் வந்து நிறைய வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, கன்சியூம் பண்றது அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு பிரபுதேவா மாஸ்டருடைய சன்னையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டு இருந்தாரு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு அதனாலதான் வந்து அவர் வந்து இறந்தும் போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு 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 பட்டியல் போடணும் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். அதுவும் இந்தியால வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்துக்கு ரீதி அதுக்கு நிகரா வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து இந்தியால எங்கேயாவது டூர் போறோம் அப்படின்னா வீட்டுல சமைச்சு ஒரு டிஃபன் கேரட்ல வந்து அதை எடுத்துட்டு கொண்டு போய் அங்க போற இடத்துல போய் சாப்பிட்றதுதான் வழக்கம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம போற இடத்துல அங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா, அங்க ஏதாவது வச்சிருக்காங்களா கடையில அப்படின்னு பாக்குறோம். அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை தான் கன்சியூம் பண்றோம் நம்ம. ஸோ இன்னைக்கு நிலைமை அப்படி மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறதான் அவங்க சொல்ல வராங்கன்னு நான் பார்க்கறேன். ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எது ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஹெல்த்தி ஃபுட்ஸ்னா எது அப்படிங்கறத முதல்ல பட்டியலிடணும் அப்படின்னு நான் பார்க்கறேன். அதுக்கு டாக்டர்ஸ் தான் வந்து எது ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படிங்கிறத அவங்க பட்டியலிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா மிச்சிகன் யூனிவர்சிட்டியோடைய ஆய்வுகளை நான் முழுசா படித்தேன். கிட்டத்தட்ட
282 பக்கங்கள் இருக்கு. 282 பேஜஸ் இருக்கு அந்த ஆய்வு. அதை கம்ப்ளீட்டா கோத்ரூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனிதனுடைய ஆயுட்காலத்தை வந்து நீட்டிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து இந்த பீனட்ஸ், ஜிம் போறவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த பீனட்ஸ், ஃப்ரூட்ஸ், பனானாஸ், இதெல்லாம் வந்து இந்த இயற்கை தாவரங்கள், உணவுகள், இயற்கை உணவுகள். நம்ம வந்து எதெல்லாம் இந்த ஆப்பிள், ஆரஞ்சுல எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த ஃப்ரூட்ஸ், அது எல்லாமே வந்து மனிதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த பழங்களையே வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிற ஒரு காலம் வந்துருச்சுன்னு நான் பாக்குறேன். ஸோ அப்படிங்கிறப்போ அதையும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துலதான் தள்ளியிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பழம் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா எது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்கப்பட்ட பழம்னு பார்க்கணும். இல்ல நம்ம வந்து பழமா வாங்காம காயா வாங்கி அதை வந்து நம்ம பொறுமையா பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது பெட்டர் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல் யூசேஜ் இல்லாம நீங்க வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறப்போ எது எது தேவை, ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹார்ட் அண்ட் லிவரை டேமேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அதையும் கொஞ்சம் கன்சியூம் பண்றது கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை அடிப்படையில் சொல்றதா நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கிறப்பவும் சரி, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, அந்த செரிமானத்துக்காக தான் இந்த சோடா, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப அந்த அளவுக்கு இதோட சுவையில வந்துட்டு மக்கள் அடிமை ஆயிட்டாங்க அப்படின்றதுதான் சொல்ல வரேன் நானு. இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மக்களுக்கு பக்க விளைவுகள், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கு, ஏற்படுத்திட்டு இருக்கு. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்றது தெரியல. சோடால வந்துட்டு எக்ஸஸ் சுகர் இருக்கு. சோ இது வந்துட்டு பல பிரச்சனைகளை உருவாக்குது. இது நம்ம தேவையில்லாம காசை கொடுத்து நாமளா வந்துட்டு நோயை வாங்கிக்கிறோம் அப்படின்றதுதான் மெயின் திங் நான் சொல்ல வர்றது. இந்த சோடா பானங்கள்ல வந்துட்டு இப்ப இந்த சுகர் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால இது நம்மளோட ஹார்மோன்லயே வந்துட்டு தடுக்குது. இத பத்தி நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. சோடா இது ஹார்மோன் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. சோ அது நம்மளுக்கு புரியல. பட் ஒன்ஸ் என்ன ஆகுது வந்துட்டு கெலோரிஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. அதனால ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு இதுக்கு தள்ளப்படுறோம் நம்ம. இது ஒரு விஷயம் நடக்குது. இப்போ சராசரியா வந்துட்டு ஒரு 12 ounce கேன் சோடா அதுல வந்துட்டு 150 கலோரிகள் இருக்கு. ஒரு 10 டீஸ்பூன் சேர்க்கப்பட்ட ஒரு சர்க்கரையை வந்துட்டு அது கொடுக்குது அப்படின்றத சொல்றாங்க, ஆய்வுகள்ல சொல்றாங்க. இப்ப மேல் ஜெண்டர் ஆண்களுக்குனாக்க தினசரி சேர்க்கப்படும் சர்க்கரை வந்துட்டு ஒரு 9 ஸ்பூன் தான், அது 150 கலோரி. ஆனா பெண்களுக்கு வந்துட்டு 6 ஸ்பூன் 100 கலோரிஸ் தான் வந்துட்டு அதிகம் இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. சோ நீங்க தினமும் வந்துட்டு 12 ounce சோடாவை குடிச்சாக்கா மத்த கலோரிகளை வந்துட்டு குறைக்க வேணாம் அப்படின்றதுதான் ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துல வந்துட்டு 5 பவுண்ட் வரை வந்து பவுண்ட்ஸ் வரை உங்க எடை வந்து உடம்போட வெயிட் வந்துட்டு அதிகரிக்குது. சோ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்றத யோசிக்கணும். நம்ம என்னமோ ஜீரணத்துக்காக இல்ல ஷோக்காக ஃபேஷனுக்காக நம்ம செய்திருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அது என்னன்னா, பற்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அந்த ஈறுகளுக்கு அந்த சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுறப்போ பாக்டீரியாக்கள் அந்த இனிப்புல இருந்து வந்துட்டு வளருது. சோ இது என்ன ஆகுது வந்து நம்மளோட பற்சிதைவு ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த பாக்டீரியாக்களால வந்துட்டு ஈறுகள்ல அழற்சி ஏற்படுது. சோ இப்ப இந்த பல் சொத்தை ஆகிறது, பாதிப்பாகிறது, உடையறது, இல்ல வாய் வழி ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வாயில அப்படி பற்கள்ல அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு, இந்த கல்லீரல்ல என்ன ஆகும்னாக்க கொழுப்பு தேங்கறதுக்கு ஒரு வழிவகுக்குது. சோ இது என்ன ஆகுது, மேல மேல வெயிட் போடுது கல்லீரல்ல. சோ வாட் வில் ஹேப்பன்ன்றது வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொழுப்பு ஜாஸ்தி அதிகரிச்சுட்டே போனாக்கா அந்த கல்லீரல் வந்துட்டு அந்த சுமையை எப்படி வந்துட்டு தாங்கோன்றது யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சோடா பானத்துல இருக்கிற இனிப்பு வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த மூளையானது அந்த டோபமைனை வந்துட்டு வெளியிடுது. இதனால இது என்ன ஆகுதுனாக்க, அந்த சர்க்கரைக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி அந்த கேன்ல இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு
அது வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்லுது. இதனால என்ன ஆகுதுனாக்கா அந்த மூளை வந்துட்டு அந்த சோடாவோட அந்த அதிக சர்க்கரை உள்ளடக்கம் இருப்பதால அவங்களுக்கு இந்த பானம் வந்துட்டு ஒரு அடிமை. லைக் என்ன சொல்றது, அவங்க அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. எப்படி வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸுக்கு அடிமை ஆகுறாங்க, சிகரெட்டுக்கு அடிமை ஆகுறாங்களோ அந்த மாதிரி இந்த கேன் இதுக்கு ட்ரிங்க்ஸுக்கு அடிமை ஆகுறாங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. சோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுல இருக்கு. பட் மிச்சிகன்ல வந்துட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து என்ன வந்துட்டு நமக்கு தேவை இல்லைன்றது வந்துட்டு மக்கள் தான் சிந்திக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்தா கூட வந்துட்டு நமக்கு அது மேல போறப்போ ஒரு டெம்ட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சிம்ரன் குடிக்கிறாங்க, தமன்னா குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ட்ல கொண்டு போயிட்டு அவங்க ஆக்ட்ரஸுங்களை செலிபிரிட்டிஸுங்களை வச்சு அவங்க எடுக்கிறப்ப நாம டெம்ப்ட் ஆகுறோம் அந்த இடத்துல. சோ அது எங்க எப்படி ஸ்டாப் பண்ணணும்ன்றது தெரியல. செலிபிரிட்டிஸ் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா செலிபிரிட்டிஸ் வந்து செலிபிரிட்டிஸ்க்கும் ஒரு ஒரு அக்கறை வேணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து முன்ன இருந்த பழைய 80s and 90s பீரியட்ல இருந்த செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்திருப்போம். அவங்க வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றதே விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா தான் அவங்களுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால அதுக்கு ஓகே சொல்றாங்க. அண்ட் அதுக்கான பேமெண்ட்டும் நிறைய வருது, நிறைய கிடைக்குது. அப்படிங்கிறப்போ ரெவன்யூ ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கிறப்போ அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுது. இதே மாதிரியான ஒரு விளம்பரத்தினாலதான் எனக்கு தெரிஞ்ச ராதிகா அவங்க ஒரு ஒரு பிரச்சனையில சிக்கினாங்க. இந்த மலபார் கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு விளம்பரம் தொடர்பாக தான் ஒரு பிரச்சனையை எழுந்தது. அதுக்கப்புறம் நான் விளம்பரங்கள்ல பெரும்பளவு தவிர்ப்பேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஃபுட் இஷ்யூ சம்பந்தப்பட்ட ஃபுட் விளம்பரங்களை பண்ணும்போது, இந்த பீவரேஜஸ் விளம்பரங்களை பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு செலிபிரிட்டிஸ் பண்ண கொஞ்சம் பெட்டரா இருக்கும். விஜய் ஒரு காலத்துல வந்து பெப்சி கொக்கோ கோலா பண்ணாருன்னு நினைக்கிறேன். கொக்கோ கோலாக்கோ பெப்சிக்கோ ஏதோ ஒரு பீவரேஜ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அவரே எடுத்திருந்தாரு. அதனாலதான் ஒரு படத்துல ரொம்ப ஓப்பனா அந்த கம்பெனியை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இவ்வளவு தண்ணீர் எடுக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி வந்து நிறைய அந்தந்த ஆக்டர்ஸ் அவங்களே முடிவு எடுத்து இதெல்லாம் வந்து மக்களை பாதிக்கக்கூடும், மக்களுடைய ஹெல்த்தை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் அந்த பீவரேஜோடைய அந்த ஃபுட்டோடைய பேக்ரவுண்ட் என்ன, அது அதனால பாதிப்புகள் என்ன, மக்களுக்கு அதனால பிளஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சூர்யா சொல்லிட்டார் அதனால நாங்க வந்து சாப்பிடுறோம். சூர்யா அவர்கள் வந்து ஒரு ஒரு காஃபி பவுடருக்கு ஒரு விளம்பரம் நடிக்கிறார். கார்த்தி அவர்கள் ஒரு காஃபி பவுடருக்கு விளம்பரம் நடிக்கிறார். சிவகுமார் சாருக்கு காஃபியை பிடிக்காது. இவங்க இப்போ பசங்க 2 பேரு வேற வேற காஃபி கம்பெனி. அவர் அப்பாவுக்கு வந்து காஃபியை பிடிக்காது. அப்படிங்கிறப்போ இதை எதை நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து சூட் ஆகும், எந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா முன்ன ஃபேண்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பொவென்டோ காலிமார் கம்பெனியுடைய பொவென்டோ அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டுல தான் இயங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம். இன்னும் சொல்ல போனா அதுல என்னென்னலாம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பொருட்களோட லிஸ்ட்டை இந்த பாட்டிலேயே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அதுதான் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாட்டுல அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மற்ற எல்லாரும் முன்னெல்லாம் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கெஃபைன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு இருக்கும், ஃபேட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதை தாண்டி வேற எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது, இன்கிரீடியன்ஸ் வேற டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இவங்க பொவென்டோல வந்து கம்ப்ளீட் இன்கிரீடியன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் அது வந்து கேள்வி எழுப்பப்பட்டுச்சு எல்லா கம்பெனிஸ்க்கும். நீங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறீங்க, என்னென்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறமா தான் வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாமே அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க, பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல கம்பெனிஸ் கோக் ஆகட்டும், பெப்சி ஆகட்டும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. கெஃபைன் யூஸ் பண்றதோட கெமிக்கல்ஸும் நிறைய யூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து நீங்க வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு மக்களும் வந்து புரிஞ்சுக்கணும் இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து கிரீன் பேட்ச் ரெட் பேட்ச்னு சொல்லிட்டு 2 இது கொடுக்குறாங்க. கிரீன்னா வந்து
உங்களுக்கு வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெட் அப்படிங்கிறப்ப கெமிக்கல் யூஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து அப்படி ஒரு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அதையும் மக்கள் கவனிக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல வந்து ஃபுட் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஹாட் டாக்ஸ் ஆகட்டும் இல்ல மற்ற ஃபுட் மேட்டர்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து வெளியில வாங்குறத விட வீட்டுல பண்றது எவ்வளவு பெட்டர் அப்படின்னு நான் பாக்குறேன். வெளியில வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரூட் சாலட்ஸோ இல்ல வந்து மற்ற வெஜிடபிள் சாலட்ஸோ இல்ல கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற ஐட்டம்ஸோ நீங்க வாங்கி சாப்பிட்றதுல தப்பே இல்லை. பட் இந்த மோஸ்ட்லி ஆயிலி ஐட்டம்ஸ் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. இப்போ இன்னொன்னு சொல்ல போனா இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது எந்த காலத்துல பண்றாங்கன்றது தெரியாது. உண்மையிலேயே அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையான்றது கூட தெரியல. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம உடம்ப வந்துட்டு நம்ம நோய்களை வந்துட்டு காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோன்றதுதான் வந்துட்டு இது மூலியமா நம்ம தெரியப்படுத்துறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துறோன்றத நாங்க சொல்லிக்கிறோம். இப்போ இது என்டர்டைன்மெண்ட் சேனல் வந்துட்டு ஒரு சினிமாக்கு மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைலா அந்த இது எல்லாமே வந்துட்டு கொண்டு போற பிளான்ல தான் நாங்க இருக்கோம். சோ இது கேன்ஸ்ன்றது வந்துட்டு எல்லா தியேட்டர்ஸ்லயும் அந்த கேன்டீன்ல இருக்குன்றதுனால அந்த இன்டர்வல் டைம் வந்துட்டு ஒரு பாப்கார்ன் வாங்குறப்ப கண்டிப்பா எல்லார் கையிலயும் ஒரு கேன் இருக்கும். சோ அதுக்காக வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த நாங்க இது முன்னெடுத்து இது சொல்லணும்னுட்டு தான் நாங்க ஆசைப்பட்டோம், நாங்க சொல்லியிருக்கோம். சோ இனிமேல் வந்துட்டு எத்தனை பேருக்கு கேன் வேணும் அப்படின்றப்போ வந்துட்டு நம்மளோட 12 நிமிஷம் ஆயுள் குறையுது அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு வாங்குங்க அப்படின்றதுதான். சோ அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் மகேஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.